வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ரிஃப் ராஃப் அப்படின்ற தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு டார்க் காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கோளாறான குடும்பத்துக்கு வரப்போகிற ஆபத்து அப்படின்ற தீமில் தான் போகும். ஆக்சுவலாக அந்த கோளாறான குடும்பம் இருக்குல்ல, அதோட தலைவர் தான் வின்சென்ட். இவர் தன்னோட பையனான ஜேபி அண்ட் ஒய்ஃபோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜேபிக்கு ஆக்சுவலாக இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அண்ட் இவங்களுக்கு பிறந்த பையன் தான் ரோக்கோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு ஒரு அக்கேஷனுக்கு இவங்க வீட்டுக்கு வர அந்த ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. இந்த ரோக்கோ இருக்கான்ல, இவனை தேடி பேரலா ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவன் பேர் தான் லெஃப்டி. பயங்கர கொடூரமான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அவனும் அவனோட பையனும் இவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறியோட சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்காக சுற்றுறாங்க, அப்படி இவன் எண்ணத்தை மிச்சம் வச்சுட்டு வந்தான் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பார்க்கும்போது மலையாளத்தில் வந்த ரைஃபிள் கிளப் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயுமே பையனுக்காக பழிவாங்க வர்றது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த பழிவாங்கக்கூடிய காட்சிகள், அதாவது லாஸ்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது உண்மையிலே பயங்கர டென்ஷனை பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பில் இருந்துச்சு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு வந்திருப்பாருங்கிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அதை எடுத்த விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் டார்க் காமெடி அப்படின்றதும் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த வின்சென்ட்டோட நெய்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்க பண்ணக்கூடிய சில காட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ரோக்கோக்கு அந்த லவ் எப்படி அமைஞ்சுது அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே ஃபன்னியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் வில்லனாக வரக்கூடிய அந்த லெஃப்டி கேரக்டர் எவ்வளோ கொடூரமான கேரக்டர் அப்படின்றதுக்கு ஒரு சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. லெஃப்டியும் வின்சென்ட்டும் இன்ஃபேக்ட் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. அது ரிலேட்டடான சில சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும் போதும் பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல எங்கேஜிங்காக போன ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட அந்த இனிஷியல் சீக்வன்சஸ், அதாவது இவங்க ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரிலேட்டடான சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பிளட் ஷெட்டும் இருக்கு அண்ட் ஆல்சோ அடல்ட் சீன்ஸுமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.